ஹாய் வெல்கம் டு ஷாவிஷ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே ஸ்கின் கலர் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸ்கின்னை வந்து வைட்டன் பண்ணணும், பிரைட்டன் பண்ணணும், ஃபேராக வச்சுக்கணும், வெள்ளையாக்கணும் அப்படின்லாம் ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கும். அதுக்காக எக்கச்சக்கமாக வந்துட்டு காஸ்ட்லியான க்ரீம்ஸு, சிரம்ஸு, ஹோம் ரெமடிஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக யூஸ் பண்ணுவோம். பட் எதுவுமே ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காது. அதுக்கு பதிலாக ஸ்கின் ரொம்ப டார்க் ஆகிறத நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. நிறைய பேரோட ப்ராப்ளம் இதுதான். ஸோ இதுக்கு மெயினான ரீசன் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நிறையா நம்ம வந்து ஸ்கின் கலர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சிரம்ஸ் க்ரீம்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணால் கூட நம்ம வெயிலில் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆனோம், ரொம்ப வந்து வெயிலே சுற்றிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எந்த ஒரு ரிசல்ட்ஸுமே வந்து தெரியாது. கண்டிப்பாக நம்மளோட ஸ்கின் கலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க் ஆகிட்டே தான் வந்து போயிட்டுருக்கும். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டேனை வந்து எப்படி வந்து அவாய்ட் பண்ணுறது, இல்லை வந்து நம்மளோட சன் டேன்ல இருந்து நம்மளோட ஸ்கினை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட கலர் இம்ப்ரூவ் ஆகிறது யாராலையும் எந்த தீய சக்தியாலையும் வந்து தடுக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ் வந்து பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மாமார்ட்லேருந்து பீட்ரூட் ஹைட்ராஃபுல் லைட் மாய்ஸ்சரைசிங் க்ரீம். இது உங்களுக்கு 24 hours மாய்ஸ்சரைசேஷன் வந்து கொடுக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய பீட்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரல் க்ளோ கொடுக்கும். இதில் இருக்கக்கூடிய ஹைலரானிக் ஆசிட் உங்களோட ஸ்கினுக்கு நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும். இது நான் ஸ்டிக்கி அண்ட் நான் க்ரீஸி ஃபார்முலா. ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட பாடி ஸ்கினுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு பாடியில் வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேடியன்ட் க்ளோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கினுக்கு வந்து கிடைக்கும். இதுலேயே நெக்ஸ்ட் வேரியன்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாமார்த்தோட விட்டமின் சி டெய்லி க்ளோ லைட் மாய்ஸ்சரைசிங் க்ரீம். இது உங்களுக்கு 24 hours வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மாய்ஸ்சர் வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி வந்து உங்களோட ஸ்கின் நல்லா பிரைட்டன் பண்ணும். இதில் இருக்கக்கூடிய டர்மரிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரல் க்ளோ வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விட்டமின் சியோட குட்னஸும் வந்து உங்களோட ஸ்கினுக்கு கிடைக்கும். அஸ் வெல் அஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹைட்ரேஷனும் கண்டிப்பாக வந்து இது வந்து கொடுக்கும். இதுலேயே இன்னும் 2 வேரியண்ட்டும் வந்து இருக்குது. இது வந்து மாமார்ட்லேருந்து ரைஸ் டிவி பிரைட் லைட் மாய்ஸ்சரைசிங் க்ரீம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் இருக்குது, ரைஸ் வாட்டர் இருக்குது. இந்த ரைஸ் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கினை நல்லா பிரைட்டன் பண்ணும். இருக்கக்கூடிய நயாசனமேட் உங்களோட ஸ்கினை ஈவன் டோன் வந்து பண்ணும், நல்லா வந்து ஸ்மூத்தாக சாஃப்டாக வந்து வச்சுக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாமார்ட்லேருந்து கொக்கோ ரிச் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் தான். இது உங்களுக்கு 24 hours வந்து மாய்ஸ்சரைசேஷன் வந்து கொடுக்கும். இது இருக்கக்கூடிய கொக்கோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கினை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விட்டமின் இ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் டெக்ஸ்சரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓவரால் வந்து ஃப்ராக்ரன்ஸோட வைக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். மாமார்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் அண்ட் நேச்சுரலும் கூட. ஸோ நான் இந்த வீடியோவில் காமிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாமார்ட் ஆப், மாமார்ட் வெப்சைட், அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா, பர்பிள் இங்கெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்கும். அடிஷ்னலாக என்னோட கூப்பன் கோட் 2025 யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20% டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கிடைக்கும். மாமார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் பிராண்ட் அண்ட் பிளாஸ்டிக் பாசிட்டிவும் கூட. ஸோ மாமார்ட்டில் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஆர்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரம் நடுறதுக்கு வந்து லிங்க் பண்ணப்படும். ஸோ அதோட ஜியோ லொகேஷன் ஸ்பீசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. மாமார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் வந்து என்ன வந்து ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு, என்ன டிஸ்கவுண்ட்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்றதுலாம் வந்து நீங்கள் ஏர்லியாக வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால வந்து சொல்கிறேன். ஸோ மாமார்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட நியர்பை ஆஃப்லைன் ஷாப்ஸ்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 டிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களோட ஸ்கின்னை வைட்டன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக வந்து போயிடும். அதுவும் இல்லாமல் 100% நடக்கவும் செய்யும். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டு டேன், அதுக்கப்புறம் இந்த சன் டேன் இதெல்லாம் வந்து ஞாபகம் வந்தாலே நம்மளுக்கு வந்து ஒன்று டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும் நம்ம மைண்டில். அது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நத்திங் பட் சன்ஸ்க்ரீன். ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சன்ஸ்க்ரீன் என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க, சன்ஸ்க்ரீன் போட்டு டேன் ஆகாமல் இருப்போமா அப்படின்ட்டு. டேன் ஆகவே மாட்டோம் நான் சொல்லலை. நீங்கள் என்ன தான் சன்ஸ்க்ரீன் போட்டு நீங்கள் வெயிலில் போயிட்டு வந்தாலும் உங்களோட ஸ்கின் வந்து டேன் ஆகத்தான் செய்யும். எக்ஸசிவாக நீங்கள் வந்து வெயிலில் சுற்றும் போது ஈவன் சன்ஸ்க்ரீன் போட்டால் கூட உங்கள் ஸ்கின் வந்து டேன் ஆகத்தான் செய்யும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக SPF 50 இருக்கிற மாதிரியான சன்ஸ்க்ரீன் நீங்கள் போடும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அந்த சன் டேன் ஆகும் இல்லையா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60% வரைக்கும் நீங்கள் வந்து கம்மி பண்ண முடியும். ஓகேங்களா. சன்ஸ்க்ரீன் போட்டால் டேன் ஆகாது அப்படின்னு கிடையாது. அதுவும் இல்லாமல் சன்ஸ்க்ரீன் போட்டால் வேஸ்ட் அப்படின்னும் கிடையாது. நீங்கள் சன்ஸ்க்ரீன் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 60% ப்ரொடெக்ஷன் வந்து கிடைக்கும். 60% உங்களால் உங்களோட ஸ்கின்னை அந்த சன் ரேஸ் அதாவது யூவி ரேஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ தட் நீங்கள் வந்து கம்மியாக வந்து டேன் ஆவீங்க. ஸோ ரொம்ப டேன் ஆகி நம்ம வந்து நம்மளோட ஸ்கின்னை பாலாக்குறதுக்கும் இதுக்கும்
நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதனால நான் வந்து சொல்கிறேன், கண்டிப்பாக SPF 50 இருக்கிற மாதிரி சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்கள். அது கீழே இருக்கிற சன்ஸ்கிரீனில் யூஸ் பண்ணாதீங்க. அது கீழே நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க SPF 25, 30 இந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க அப்படின்னா அந்த சன்ஸ்கிரீன் உங்களுக்கு ஓகே. அப்படி இல்லை நான் வெயிலில் வந்து கொஞ்சமாச்சும் நான் வெயிலில் வந்து எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன் என்னோட ஸ்கின் அப்படின்னா, கண்டிப்பாக SPF 50 இருக்கிற மாதிரி சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட், என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு கிளாதிங் வந்து சூஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வெயிலில் போகிறீங்க, இன்றைக்கி நம்ம வந்து வெயில் சுற்ற போகிறோம், நிறைய வெயில் ஒர்க்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கிளாத்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய பேர் வந்து நான் நோட் பண்ணியிருக்கேன், ஃபேஸ்க்கு அண்ட் கழுத்துக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, கை காலுக்கு சுத்தமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால இப்போ நம்ம ஃபேஸ்க்கு நெக்குக்கெலாம் வந்துட்டு இந்த மாதிரி க்ரீம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேன் வந்து அப்பக்கப்போ வந்து க்யூர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்மளோட ஃபேஸ் அதுக்கப்புறம் இந்த கழுத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஆல்வேஸ் பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் கை காலை நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும், கருன்னு இருக்கும். சில பேரோடலாம் பார்த்துருக்கேன், ஃபேஸ்க்கு மட்டும்தான் முழு கேரை கொடுப்பியாப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும், கை காலெலாம் வந்து அப்படியே டார்க்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தப்பு நீங்கள் பண்ணிடாதீங்க. ஸோ அதனால தான் ப்ராப்பரான கிளாதிங் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் வெயிலில் ரொம்ப சுத்த போகிறீங்க இன்றைக்கி அப்படின்னா ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா கவர் பண்ண மாதிரி, பாடி ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகாமல் கவர் பண்ண மாதிரி கிளாத் வச்சு நல்லா கவர் பண்ண மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணுறத விட பிரைட் கலர்ஸ் சூஸ் பண்ணும்போது, அதாவது டார்க் கலர்ஸ் லைக் பிளாக் அந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின்னை வந்து ஈவன் மோர் ப்ரொடெக்டடாக வந்து பார்த்துக்கலாம் யூவி ரேஸ்லேருந்து. ஸோ அதனால் வந்து சொல்கிறேன். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட பாடி மட்டும்தான் இந்த மாதிரி துணிலாம் வச்சு கவர் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கார்ஃப்லேயே வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணி அழகாலாம் வந்து பண்ணலாம். நான் வீடியோவில் வந்து ஃபியூச்சர் வீடியோவில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுனா ஸ்கின் வந்து ப்ரொடெக்டடாக இருக்கும். ஸோ வந்துட்டு உங்களுக்கு டேன் அப்படின்ற ஒன்று ஆகவே வந்து ஆகாது. ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தண்ணி குடிங்க, ஹைட்ரேட்டடாக வந்து இருங்க. ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வாட்டருக்கும் டேனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிலாம் கேட்காதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட ஸ்கின்னை ஹைட்ரேட்டாக வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேன் கிட்ட இருந்தும் உங்களோட ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக தண்ணி நல்லா வந்து ரெகுலராக குடிங்க. ஸோ நெக்ஸ்ட் டிப் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரைட் கலர் ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஸ்கின் கொஞ்சம் ப்ரொடெக்டடாக வந்து இருக்கும் யூவி ரேஸ் கிட்ட இருந்து. லைக் இந்த பப்பாயா, கேரட் இந்த மாதிரி பிரைட் கலர்ஸில் இருக்கக்கூடிய டொமேட்டோ இந்த மாதிரியான பிரைட் கலர்ஸில் இருக்கக்கூடிய நீங்கள் ஃப்ரூட்ஸ் வெஜ்ஜீஸ்லாம் சாப்பிடும் போது உங்களோட ஸ்கின் வந்து அந்த டேன்லேருந்து கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட் கலர் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து அதிகமாக இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து பார்த்தீங்கன்னா, இது நான் எப்பயுமே வந்து பண்ணுவேன், யார் கிண்டல் பண்ணாலும் பரவாயில்ல, என்ன பண்ணாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிலேருந்து, அதாவது காலையில் 10 மணியில் 10 o'clockலேருந்து 4 o'clock வரைக்கும் பயங்கரமாக வந்து வெயில் அடிக்கும். இந்த டைமில் வெயிலில் போகவே போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நிழல் எங்கே இருக்குது, ஷேடு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து அங்கே போய்க்கோங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கருத்து போயிடுவீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து எந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னாலுமே, வேறு வழியே இல்லைனாலுமே கொஞ்சமாக எங்கேயாச்சும் நிழல் தெரிஞ்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து போய்க்கோங்க. ஸோ தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னை மேக்ஸிமம் நீங்கள் சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். இப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுனால உங்களோட ஸ்கின் கலர் செம்மையாக இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் டிப் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்படி சன்னில் போனாலும் சரி போகலனாலும் சரி நம்மளோட ஸ்கின்ல நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெட் ஸ்கின் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி அது வந்து ரிமூவ் ஆகும். ஸோ அப்படி ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட டேனுமே வந்து க்யூர் ஆகும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போலியேட்டர் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஃபிசிக்கலாக இருக்கலாம், கெமிக்கலாக இருக்கலாம், எது வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் டெட் ஸ்கின் செல்ஸை ப்ராப்பராக வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே டேனும் அது கூடயே வந்து போயிடும். ஸோ நான் வந்து ரீசெண்டாக நிறையா வந்து ஸ்க்ரப்ஸ், அதாவது ஃபேஷியல் ஸ்க்ரப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கெமிக்கல் பீல்ஸும் வந்து எடுத்திருக்கேன். ஈவன் வீட்லேயும் எடுத்திருக்கேன், டெர்மட்டாலஜிஸ்ட்கிட்டையும் போய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு பாருங்கள். சில பேருக்கு வந்து கெமிக்கல் பீலாம் செட்டவே ஆகாது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்க்ரப்லாம் வந்து செட் ஆகாது. உங்களுக்கு எது சூட் ஆகுன்றதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்போலியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய டேனை வந்து நல்லாவே ரிமூவ் பண்ணிட முடியும். ஸோ தட் உங்களோட ஸ்கின் வந்து எப்பயுமே ஃபேராக அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து வெளியே போகணும் அப்படின்னா ப்ரெசென்டபிளாக இருக்கணும்னு ஆசைப்படுவோம். ஸோ அதனால் நம்ம மினிமலாக வச்சு கண்டிப்பாக மேக்கப் வந்து போடுவோம். ஸோ நாம் கிட்ட சொல்ல போகிற இந்த ஒரு டிப்பை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மேக்கப் போடாதீங்கன்னு சொல்ல, கண்டிப்பாக போடுங்க, அழகாக இருக்கணும்ல. ஸோ கண்டிப்பாக போடுங்க. மினரல் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். இப்படி சூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின்னை யூவி ரேஸ்லேருந்து கொஞ்சம் நல்லாவே வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் டேன்லேருந்து உங்களோட ஸ்கின் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து மினரல் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து இருக்குது. நம்ம வந்து ஸ்கின்னை வந்து வைட்டன் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய க்ரீம்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு
சிரம்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து யூஸ் பண்ணுவோம். எல்லா ஸ்கின் லைட்னிங் ப்ராடக்ட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை சென்சிட்டிவ் ஆக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இருக்கும். அதாவது சன்னில் நம்மளோட ஸ்கின்னை சென்சிட்டிவ் ஆக்குற ஒரு விஷயம் வந்து இருக்கும். இந்த ஸ்கின் லைட்னிங் க்ரீம்ஸ் அப்படின்னு மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து கெமிக்கல் எக்ஸ்போலேஷன் அந்த மாதிரி நீங்கள் பண்ணாலுமே உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நைட் வந்து நான் வந்து ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் இல்லை கெமிக்கல் பீல் ஏதாவது ஃபீட்லேயே நான் வந்து பண்ணுறேன். மார்னிங் எழுந்து நான் வந்து அப்படியே ரொம்ப வெயில் எக்ஸ்போஸ் ஆனேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னோட ஸ்கின் ரொம்ப ரொம்ப டார்க் ஆகும். ரொம்பனா கொஞ்சம் இல்லை ரொம்ப ரொம்ப டார்க் ஆகும். நான் இப்போ வந்து இந்த ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் இல்லை இந்த கெமிக்கல் பீல் பண்ணுறதுக்கு கூட என்ன கலரில் இருந்தனோ அதை விட டார்க் ஆயிடுவேன் நான் வந்து மார்னிங் வந்து ரொம்ப வந்து வெயில் சுற்றினேன் அப்படின்னா. ஸோ அதனால நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் முடிஞ்ச அளவுக்கு வெயிலில் போகிறத கம்மி பண்ணிக்கோங்க. போகவே போகாதீங்க முடிஞ்ச வரைக்கும். இந்த மாதிரி பண்ணாலே நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த ஸ்கின் ஒயிட்னிங் கோலை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக சொல்கிறேன், நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து நான் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கனால தான் ஏதோ என்னோட ஸ்கின் கலர் வந்து நான் காப்பாற்றி வச்சுட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோ நிறைய வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ கிளம்புறேன். பாய்.